ஹாய் கைஸ். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் லாஸ்ட் வீடியோ வந்து என்னன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியாலஜி கொடுக்குற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங்கில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பிகாஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீலான்சிங்கில் என்ட்ரானீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கும். ஸோ இதை வச்சு ஈஸியாக உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதை நான் கிளியராக சொல்கிறேன். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாசிட்டிவிட்டியில ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஃப்ரீடம் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை உங்களோட அவைலபிலிட்டி டைம்ல நீங்க எங்க எப்படி இருந்தாலும் உங்களால ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் இது உங்களோட சாய்ஸா, இதனால உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, பி அ ஓன் பாஸ். பிகாஸ் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஒர்க்கை செலக்ட் பண்ணி அதில் உங்களோட ஃபேவரட் கிளைண்ட்ஸை எடுத்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒர்க்குக்கு ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெயினாக இந்த இடத்துல ஆஃபீஸ் பாலிடிக்ஸே இருக்காது. தேர்ட் பாயிண்ட், இன்கம். ஒரு ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை ஒரு ஜாப் மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் உங்களுக்கு இல்லைனாலுமே மல்டிபிள் கிளைண்ட்ஸோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால அதிகமாகவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். பிகாஸ் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை சம் டேலண்டட் பர்சன்ஸ் லேக்ஸில் கூட ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட். பிகாஸ் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை வேரியஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் கமிட் ஆகி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்கள் ஸ்கில் ஈஸியாக அப்கிரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக நியூ கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறப்போ உங்கள் நெட்ஒர்க்கும் பில்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ அவங்க மூலமாக நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இவ்வளோ பாசிட்டிவிட்டி ஒரு ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை இருந்தாலுமே அதுலேயும் சம் நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நெகட்டிவே என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்காது. ஸோ ஏன் ப்ரோ ஸ்டேபிளான இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா, சில மாதம் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, சில மாதம் கிளைண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க, இல்லை கிளைண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதனால ஜாப் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் ஃப்ரீலான்சிங்கில் இருக்காது. ஸோ இது மட்டும் இல்லாமல் செகண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனியில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் பெருசாக கிடைக்காது. லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் பெய்டு ஹாலிடே அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் பெருசாக கிடைக்காது. தேர்டு இம்பார்ட்டன்ட் திங், கிளைண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கப்போ மேனேஜர் கொடுக்குற ப்ரெஷர்லேயே உங்கள் ஒர்க்கில் நீங்கள் அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆவீங்க, கரெக்டாக. பட் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவீங்க. அதில் ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருப்பாங்க, சில கிளைண்ட்ஸ் டிஃபிகல்ட்டாகவும் இருப்பாங்க. வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. ரெண்டு கிளைண்ட்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. இது மட்டும் இல்லாமல் கஸ்டமரை ஆன்போர்ட் பண்ணுறதுல இருந்து அவங்களோட பேமெண்ட் வாங்குறதுல இருந்து ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வரை எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக வேறு பண்ணுவீங்க. ஸோ இதனால் கிளைண்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் இல்லை, கம்யூனிகேஷன் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கிட்டேருந்து வர பேமெண்ட்டில் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த ரொம்ப மெயினே இந்த கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த நெகட்டிவ் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேசிக்காக ஃப்ரீலான்சிங்கில் அதிகமான இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் இதுலேயே சம் நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி டிசிப்ளினாக உங்கள் கிளைண்ட்டை மேனேஜ் பண்ணலை அப்படின்னா ஸோ உங்களால் ஃப்ரீலான்சிங்கில் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக உங்களோட ஸ்டெப்ஸை ஃப்ரீலான்சிங் எடுத்து வைங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.